ஹலோ 12th CBSE ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் சாப்டர் 1ல் போர்டில் கேட்ட கொஸ்டின்லேருந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். கியூப் ஆஃப் சைடு 0.1 மீட்டர் ஒரு கியூப் இருக்குது. அந்த கியூபோட சைடு எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, 0.1 மீட்டர், விச் இஸ் பிளேஸ்டு எங்கே வச்சுருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கான், E is equal to 500x I cap அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் I cap represents what, x direction இல்லையா, x axis. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் x axis, பாசிட்டிவ் x axis சைடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் x is in மீட்டர் அண்ட் E in நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த கியூப் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அண்ட் சார்ஜ் வித் இன் த கியூப் இது செகண்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா. பிஃபோர் கோயிங் டு த ப்ராப்ளம், இதோட கீ கான்செப்ட் என்னது, இதோட கீ கான்செப்ட் என்னது, ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு EDS cos theta அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. இது ஒரு டாட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. யார், ஃப்ளக்ஸ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு MCQவில் இது தேவைப்படுறோம். சரிங்களா. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும் இந்த கியூப்ல அப்படின்னா நம்ம டைரக்ஷன்ஸை பார்க்கணும், எங்கெங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா. அப்போ இந்த டீட்டான்றது யார் யாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியல் வெக்டாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். சரிங்களா. அப்போ எப்படி ஏரியல் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த ஆக்சஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு ஏரியாவோட ஏரியல் வெக்டார் எங்கே இருக்கும் அப்படின்னா அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அப்படின்னா சே இந்த ஏரியாவுக்கு இதுதானே ஏரியல் வெக்டார். சரிங்களா. அண்ட் இந்த ஃபேஸ் இருக்குல்ல, ஒரு கியூபோட இந்த ஃபேஸ், அதுக்கு ஏரியல் வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அண்ட் இதே மாதிரி நம்ம எல்லா ஃபேஸுக்கும் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால் ஏரியல் வெக்டார்ஸ் வரைய முடியும். அண்ட் இந்த ஃப்ரண்ட் வியூக்கு நான் இப்படி வரைகிறேன், பேக் வியூக்கு இட் வில் கோ பேக்வர்ட். ஸோ இப்படி வரையலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கவனிங்களேன். இப்போ ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்டும் உங்களுடைய ஏரியல் வெக்டாரும் 0 டிகிரியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். cos 0 டிகிரி gives you what, 1. இல்லை, cos ரெண்டு பேரும் ஆன்டி பேரலாக இருக்காங்க. பேரலாக இருந்தால் இது வந்துடும், ஆன்டி பேரலாக இருந்தால் 180 டிகிரி. ஸோ தட் யூல் பி கெட்டிங் வாட், -1. இன்கேஸ் ரெண்டு பேரும் பர்பண்டிகுலராக இருக்காங்க, யார், எலக்ட்ரிக் ஃபீல்டும் உங்களோட ஏரியல் வெக்டாரும் பர்பண்டிகுலராக இருக்காங்க அப்படின்னா 90 டிகிரி. that will give you what, 0. அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இவன் இருக்கான் இல்லையா, இவனும் மட்டும்தான் பேரலல் அண்ட் ஆன்டி பேரலாக இருக்காங்க. மற்றபடியாக இருக்கக்கூடிய அந்த 4 ஃபேஸும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 ஏரியல் வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்குது, 90 டிகிரியாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வில் பி 0. அப்போ இந்த இடத்துலையும் மட்டும்தான் என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அட் த லெஃப்ட் சைடு அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே இருக்கக்கூடியதை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அட் த ரைட் சைடு, இந்த L and R லெஃப்ட் அண்ட் ரைட்டை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. அண்ட் இங்கே ஆங்கிள் என்ன இருக்கும், இவனும் எப்படி இருக்காங்க, தட் இஸ் ஏரியல் வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி இருக்காங்க, பேரலாக இருக்காங்க இல்லையா, 0 டிகிரி. டீட்டா வந்து 0 டிகிரி. இங்கே ஆன்டி பேரலாக இருக்கிறதுனால 180 டிகிரி. அண்ட் 0 180க்கு நான் ஆல்ரெடி இங்கே எழுதிட்டேன். சரிங்களா. இப்போ இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளக்ஸ் அட் த லெஃப்ட் சைட் கால்குலேட் பண்ணுறேன். ஃப்ளக்ஸ் அட் த லெஃப்ட் சைட். அப்போ ஃபார்முலா என்னது, EDS cos theta. டீட்டாவோட வேல்யூ என்னதுன்னு நம்ம மார்க் பண்ணலாம். அப்போது ஈயோட வேல்யூ என்னது, 500. இந்த எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இந்த ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ஃபேஸ் இருக்க போகுது அப்படின்றது தான். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ஆரிஜின்லேருந்து இந்த ஃபேஸ், ஃப்ளக்ஸ் இருக்கக்கூடிய ஃபேஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆஸ் பர் நம்ம டயக்ராம் படி 0.1 மீட்டரில் இருக்குது. சரிங்களா. அப்போது அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன், 0.1 மீட்டர். அண்ட் டிஎஸ் என்னது, ஏரியா ஆஃப் த ஃபேஸ், ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் தானே அது. அப்போ என்னென்னு எழுதிக்கலாம், சைடு 0.1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அண்ட் ஆங்கிள் என்னது, ஸோ இங்கேயும் இவர் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கார், எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறதுனால ஸோ cos 180 டிகிரி ஆன்டி பேரலாக இருக்காங்க. ஸோ இதை எலாபரேட் பண்ணால் என்ன கிடச்சிரும், ஸோ 500 இன்ட்டு 1 × 10⁻⁻1 எழுதிக்கலாமா, இன்ட்டு 1 × 10⁻⁻1 த ஹோல் ஸ்கொயர் -1. சரிங்களா. ஸோ அந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துருங்க, -500
into 10 to the power of into 10 to the power of -1 இங்கே 10 to the power of -2 இல்லையா. அண்ட் இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். 0.1 நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா -0.5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் அப்படின்னு கிடச்சிரும் ஃப்ளக்ஸ் அட் த லெஃப்ட் சைட். ஸோ இதே கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளக்ஸ் அட் த ரைட் சைடு யூஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைடை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும், ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 500 எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எடுத்துக்கிறீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட். அண்ட் எக்ஸோட வேல்யூ பாருங்களேன், இந்த ஆரிஜின்லேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்காங்க இல்லையா. இது 0.1 இருந்துச்சு, இதை விட டபுளாக இருக்குது ஏன்னா இங்கே 0.1 இருக்குது. ஆட் பண்ணிட்டீங்கன்னா வாட் யூ கெட் 0.2 இன்டூ ஏரியா அதே தான் 0.1 இன்டூ 1 the whole square. அண்ட் ஆங்கிள் என்னவா இருக்க போகுது 0ன்றதுனால வாட் 0ன்றதுனால cos 0 is 1. இதுதான் நமக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ எழுதுனீங்கன்னா என்ன ஆகும் 5 × 10 to the power of 2. இங்கே என்ன எழுதலாம் 2 × 10 to the power of -1. இங்கே 1 × 10 to the power of -2. அப்போது சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும். ஸோ இங்கே 1000 தானே 1000 500 × 2000. அண்ட் இங்கே பவர்ஸ் என்ன இருக்குது 10 to the power of -3. அப்போ இந்த 3 இந்த 10 to the power of இந்த பவர் இந்த 3 ஜீரோஸையும் இந்த பவரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிட்டா 1 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் அப்படின்னு கிடச்சிரும் இல்லையா. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் கேட்குறாங்கல்ல, டோட்டல் ஃப்ளக்ஸ் வில் பி ஈக்குவல் டு வி ஷுட் ஆட் த போத் ஃப்ளக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ ஃப்ளக்ஸ் அட் த லெஃப்ட் சைடு எவ்வளோ இருக்குது -0.5 + 1. ஸோ தட் த ஃபைனல் ஆன்சர் வில் பி வாட் 0.5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ். இது டோட்டல் ஃப்ளக்ஸ். இது ஒரு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள். சார்ஜ் வித்தின் த கியூப் கேட்குறான். இந்த செகண்ட் சப்டிவிஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சார்ஜ் தானே கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது ஃப்ளக்ஸ் இருக்குது. அப்போது காஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா. ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு phi இஸ் ஈக்குவல் டு Q/ε0. தட் இஸ் Q இஸ் ஈக்குவல் டு phi ε0. இதை போட்டுக்கலாமா. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு phi வேல்யூ என்னது 0.5 இன்டூ ε0 வேல்யூ என்னது 8.854 இன்டூ 10 to the power of -12. ஸோ on cancelling this what do you get 4.425 சார்ஜ் தானே. ஸோ இன்டூ 10 to the power of -12 கூலும், தட் இஸ் பிகோ கூலுமில் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரியா, புரியுதா உங்களுக்கு? தேங்க்யூ.